ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல் நாளே என்ன சொன்னேன்னா, நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருந்ததுக்கு அவர் சொன்னார், எதுக்கு இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்புற? நல்லா தானே இருந்தேன், போன மாதம் தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இப்போ ஏன் திரும்பி மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்குற அப்படின்னோடனே, இல்லைங்க, நான் அதெல்லாம் எதிர்பார்க்குறது கிடையாது. நான் அங்கே எந்த யூஸ்க்காகவும் போகலை. என்னோட சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்ல, அதனால் அதை போய் அம்மாவை எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். அவங்க எடுத்து வைக்கிறாங்க. சில திங்ஸ் நான் இங்கே வச்சுட்டு வந்திருக்கேன், அதை எடுக்கிறதுக்கு தான் ஒரு 3 நாள் தான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னோடனே, அதான் அத்தை இருக்காங்கல்ல, குழந்தைய ஸ்கூல் கிளம்பி அனுப்பிவிடுவாங்க, நீங்கள் போய் விட்டு பார்த்துக்கோங்க, ஒரு 3 நாள் மட்டும் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னோடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்படியே தான் ஒரு தடவை ஏதாச்சும் சொல்லிவிட்டு நீ கிளம்புற, ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போகாமல் இங்கே இருக்கவே மாட்டேங்கிற. நீ தான் உங்கள் அண்ணி தான் போன தடவை நீ போனதுக்கே ஏதோ வாங்க வந்திருக்க மாதிரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் எதுக்கு நீ திரும்பி போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இது மாதிரி என்னால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. நான் போகிற விஷயம் அம்மாவுக்கு ஏதாச்சும் பணம் ஏதாச்சும் அம்மாவுக்கு இந்த பேங்க்கில் ஏறுற பணத்தை ஏறி இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் போகிறது. ஆனால் அது இவர்கிட்ட நம்ம எதாக இருந்தாலும் உண்மையை நம்ம வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இவர்கிட்ட நான் அது மாதிரி அம்மாவோட பணத்தை எடுத்து கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், இவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் அம்மாவுக்கு பணம்லாம் வருது, அப்போ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சம்பள பணம் ஒரு பென்ஷன் மாதிரி இவங்களுக்கு மாதம் மாதம் அந்த கம்பெனிலேருந்து போட்டு விட்றாங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் போட்டு விட்றேன்னு சொல்லி தான் அவங்க இதில் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஆனால் 7 வருஷமாகவே ஏறிட்டு இருக்கு. ஆனால் நான் அவர்கிட்ட என்றைக்குமே சொன்னது கிடையாது. எங்கள் அண்ணிக்கு தெரிஞ்சால் எங்கள் அண்ணனை எதுவுமே எங்கள் அம்மாவுக்குன்னு செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த 7,000 ரூபாய் பணத்தில் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஏதாச்சும் செய்கிறது, இல்லை அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறது பண்ணுறதெல்லாம் அந்த காசுலேருந்து தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், சில போய் சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தார், ஏன் இப்போ தேவையில்லாமல் போயிட்டுருக்க, போகிற வர்றதுக்கு இங்கே அங்கேயா இருக்குது உங்கள் வீடு சொல்லு, எப்படியும் ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும், பஸ் சார்ஜ் எல்லாம் எவ்வளோ வருது, ஒரு தடவை போகிறதுனா 1000 ரூபாய் செலவாகுது, தேவையா இது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆனால் போனாலுமே எங்கள் அம்மா எனக்கு 2000 3000 பணம் கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வாங்கி நான் சீட்டு போடுறது அந்த மாதிரி ஏதாச்சும் சேவ் பண்ணி தான் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். ஆனால் அவர்கிட்ட நான் எதுவும் சொல்லலை. அவர்கிட்ட சொன்னேன்னா என்ன சொல்லுவார்னா, அந்த நகையை அடகு வைக்கிறது அப்படி தான் இருப்பார். அவர் முயற்சியில் எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டார். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவர் இது பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன இது பண்ணிட்டேன்னா, நமக்கு எது ஒரு இது கிடைக்குதோ அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதில் தான் நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தது. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி, நம்மளுக்கு இது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்றத நம்ம அவங்க பேச்சை இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம அம்மா நமக்கு முக்கியம். அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ நம்ம ஒரு உதவி பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தான் இருக்கிறோம். வேறு யாரும் அண்ணியோ இல்லை அண்ணனோ அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே போனாலுமே அண்ணன் ஏதாச்சும் பேசிக்கிட்டு அவர் வேலையை லீவ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணி பேசுவாங்க. அதனால் தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு கிளம்பி போனது. சரின்னு கிளம்பி பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கும் போயிட்டேன். போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்னை மாதத்துல ஒரு 3 நாளோ இல்லை ஒரு 5 நாளோ போய் இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிது. மற்ற நாளெல்லாம் எங்கள் அன்னிக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இல்லைங்களா, இருந்தாலும் நான் போனேன்னா இங்கே அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன், சரி நம்மளுக்கு எது சரியான ஒரு இதாக இருக்கும், நமக்கு பிடிச்சிருந்த விஷயத்த நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எங்கள் அம்மாக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாமல் நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஹஸ்பண்ட் கூட இப்போ பேசினார் தான் நான் இங்கே வந்ததுக்கு, ஏன் இங்கே போகிற தேவையில்லாமல், நான் அவர்கிட்ட உனக்கு பணம் ஏறுற விஷயத்தையோ இல்லை நீ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது. சொன்னேன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க அம்மாவை அவர் அழைச்சிட்டு போகிறாரு, இதே நம்ம அண்ணன் உன்னை பார்க்குறாரா பண்ணுறாரா, அவங்க பொண்ணு எங்கள் அத்தை எல்லாரையும் 2 பொண்ணுங்களுமே ஒரு மாதம் அழைச்சிட்டு போய் வச்சுக்குதுங்க, பண்ணுதுங்க செய்யுதுங்க, நல்லது கெட்டது. உன்னை நான் அழைச்சிட்டு போய் வச்சுக்க முடியாது, என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது.
அண்ணனும் அண்ணியுமே வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட அழைச்சிட்டு போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்.